ஏண்டா உன் பொண்டாட்டி நான் அவ்வளவு பெரிய அழகா? ஹலோ, நான் இதுவரை பார்த்ததில்ல. எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு எது வரைக்கும் அம்மா அப்பா பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாத்தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம புள்ள நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஊரு பார்த்து தான் பொண்ணு பார்த்து தான் நம்மளுக்கு கட்டுவாங்க. தாய் தப்பா இது வரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்றியே. அம்மா அது விரைக்கலைன்னா நீ ஏன் பாக்குற? அது விரைக்கல. மனைவின்னு ஒரு புள்ள இருக்கணும் நம்ம வீட்டுல. ஆமாண்ணே. ஆனா அவ இங்க வர போறா. அத்தாச்சி வந்துருவா. இப்ப ஆமா, அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் உலகம், அவதான் என் வாழ்க்கை. அவளை கூப்பிட்டுருமா பார்க்கணும், அப்புறமா கூட்டிட்டு ஓடணும். அன்னைக்கிளி உன்னை தேடுதே, ஆடி மாசம் ஒரு வருஷம் அவரம்பு நினைவாடுதே. அன்னைக்கிளி உன்னை தேடுதே. ஹாய் இருந்துட்டேன். அதான் சொல்லலாங்க, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க வாங்க, என்னன்னு சொல்லுங்க. வேர்த்து ஊத்துது. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, கடுமையா ஊத்துது. அடியே எந்திரி. இன்னுமே நம்ம வாழ்க்கையில நம்ம எந்திரிக்கணும். ஆனா இருக்கிற ஆளுலாம் எந்திரிச்சிட்டாங்க. அடியே ஓடி வாடின்னு பேசாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் உலகம். கல்யாணமா என்னை விட்டு போகாத. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஆனா நான் வேணாம்ன்றேன். சரி, எங்க ஆத்தா அப்பா உங்களுக்கே தான் கட்டி. அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைலாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு வாக்குறாங்க. இது என்ன பெரிய நகை? புள்ளாத நகை என்ன? ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. நீ நகை கடைக்கு போனியா பரமக்குடி கவரிங் கடைக்கு போனியாடா? சார் பேல 1.5 லட்ச ரூபா வித்துக்கிட்டு இருக்கு. 1500 ரூபா விற்கிதா? 1.5 லட்சம் என் நகை எல்லாம் அம்புட்டு. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. பொண்ணையை கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அப்படியே வெறுத்து பேசாதே. என் உடம்பு தான் அப்படி லோடு இழுக்காது. அதுலேயும் நான் 30 கிலோ தான் இருக்கேன். நீ 90 கிலோ இருப்ப இருக்கு. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா இருக்கு. சரி வா, வெறுத்து பேசாதே. எங்க போனா? நம்மலாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்கு வா. ஆமா, காட்டு. உன் தங்கச்சி வரா. எனக்கு தங்கச்சி இருக்கால, கூப்பிட்டுருவான். என்னங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? எங்க போயிருந்தீங்க? நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். எதுக்கு? அப்ப யாரு தெரியுமா? யாருங்க? அப்பதான் உன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சியே கிடையாது. தங்கச்சி புதுசா வந்திருக்கா. புதுசா எப்படி தங்கச்சி வருவா? நான் கட்டிக்க போறவ. யாரே கேட்டு கட்டிக்க போற? அவதான். ஏ, பிறந்ததுல இருந்து நீ தான் எனக்கு புருஷன், நான் தான். நீ எனக்கு வேணாம். அப்படி சொல்ல கூடாது. நீ மரியாதையா கிளம்பி நொப்பே வீட்டுக்கு போயிரு. எனக்குன்னு நீ தான் உனக்கு நான் எழுதி வச்சிருக்காங்க. உன்னோட இருந்து நான் வாழ்ந்து வந்தது போதும். எனக்குன்னு கிடைச்சவ என் எந்திரி. என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்ன இருக்கு? அடியே எந்திரி. எந்திரியாவது முந்திரியாவது மூஞ்சி மோகர கட்டி. அவளை மட்டும் குறை சொல்லாத. உனக்கு இல்லாத அவளுக்கு எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு பாரு. மரியாதையா பேசு. அடே குந்தாணி பல மரியாதையா பேசு. எனக்கு என்னைக்கு பேரை எந்திரி வச்சாலும் உனக்கு எந்திரிக்கவே என்னமோ. அடியே எந்திரி. நான் போற போட்ல எந்திரிக்காம பேர் தெரிஞ்சுக்க. அதுலயே மிதிச்சு போடுவேன். இதுல மிதிச்சுடா. இதுல மிதிப்பேன். அப்படியே உன்னை நத்து குத்துவேன். கிழிச்சு புடா கிழிச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கறே. போய் பனைமரத்துல ஏறு. நீ போய் பனைமரத்துல ஏறு. நீ போய் தென்னைமரத்துல ஏறு. அடி போடி வீண பட செருக்கி. பாடி புரிஞ்சு கிடைக்காம வந்தவளே. அடி போடி வெக்கம் கிட்ட செருக்கி. ஓ லத்தன மதுரை எனக்கு தெரியாதாக்கு? என்ன? 15 வருஷமா நீ மிருதங்காரன் தான வச்சிருக்க. அடி போடி. என்னது 5 வருஷமா ஆல்ரவுண்டர். நல்லா பேசுறீனா? 5 வருஷமா ஆல்ரவுண்டர் வச்சதே ஓலச்சன எனக்கு தெரியாதா? லத்தன மதுரை ஊருக்குள்ள ஓர பேசுறாங்க. பெட்டிக்கார 20 வருஷமா வச்சிருந்தே. அதுக்கு முன்னாடி மைசூர்கார வச்சதே ஓலச்சன எனக்கு தெரியாதா? ஆடி கோயில் பூதாரியா வச்சிருந்தாங்க. அடி போடி மணி அடிக்கிறவர வச்சிருந்தாளே. அடியே முதல்ல உங்க 2 பேரை வச்சிருந்தக்கு நான் தான் மறந்து குடிச்சேன். ஏய், பாத்தே அளந்து பேசுறீ. இவளுதுக்கான நான் எங்க அம்மா இருக்கான்னு பாக்குறேன். அப்ப
அப்பயே எங்க அம்மா சொன்னுச்சு இந்த மாப்பிளை வேண்டாம் இந்த மாப்பிளை வேண்டாம் உங்க அம்மா அப்பனோட உள்ள சொந்தத்தை விட்டுறக்கூடாது நம்ம அக்கா மாவட்டு பிள்ளை உன் அப்பா சொந்தம் நமக்கு எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு உன் அப்பா சொந்தம் வேண்டாம்னு ஏய் கொல்ல போறானே தங்கச்சி அடியே வா இன்னுமே நம்ம சண்டை கொடுக்கற கூடாது நம்ம ரெண்டு பேரும் உரல்ல இருந்து ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும் பூணு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் மொட்டை குத்தாலும் குத்திக்கிடுவான் அது வாரத்துல எதுக்கு நம்ம சண்டை ஓடணும் வாரத்துல 7 நாள் சரிடி 3 நாள் ஓ வீட்டுல 3 நாள் என் வீட்டுல மிச்சம் ஒரு நாள் மிச்சம் 1 நாள் பரமக்குடிக்கு குளுக்க சேர்த்த போட்டாவன் ஏய் மரியாதை பேசுங்கடி என்னடா மரியாதை அடியே தங்கச்சி வருது அம்மா வராங்க தங்கச்சி அலியம்மா வந்து பாருங்க மரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா போர்வையாக்கி மூடவா கண்ணா புண்ணாடவோ நினைவில் அரங்கேறோ மரத்து மரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா போர்வையாக்கி மூடவா மரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நீல எடுத்து போர்வையாக்கி மூடவா கட்டி புதுவாடோ விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நீல எடுத்து போர்வையாக்கி மூடவா கோவை பிரகாஷ் அன்புலங்கள் சார்பாக இங்கு வள்ளியாடிக்கு அன்பு சௌரி அனிதா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பில் பெருத்து பெருமைப்படுத்துகிறார்கள். கோபி பிரசாத் கோவை பிரசாத் அன்பு சகோதரன் அவர்கள் அன்பளி படித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளி படித்த அன்பு சகோதரன் அவர்கள் இது யாருன்னா இது நம்ம வீட்டு குத்து விளக்கு நம்ம வீட்டு குத்து விளக்கு வாழ்க்கை கத்த அண்ணே நீ இப்படி ஒரு குத்து விளக்க பிடிக்கவே கூடாதுன்னு சரி யார் அவங்க டேய் யாரு அம்பளவாசம் போட்டு 5 நிமிஷம் நிக்கிறவளுக்கு புழுக்காம இருக்கான் பாடுவண்ணா நேரம் இருக்குல்ல பாடுங்க கண்டிப்பா பாடுறேன் சரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க பேர் என்ன என் பேர் எந்திரி நெசமாவா
நீங்க எந்திரிச்சிருவீங்க, எங்க அண்ணன் எந்திரிக்கணுமே. நீங்க சொல்லுவீங்களே உங்களை பார்த்தா எந்திரிக்குமான்னு கேட்பீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களை சொல்லல. என்ன கூச்சம் கொத்தரசா புள்ளி ரொம்ப அருமையா வளர்த்து வச்சிருக்கீங்க. இவதான் நம்ம வாழ்க்கை கிடைச்ச குத்து விளக்கு. உனக்கு ஏடா டேய், ஏற்கனவே ஒரு பொள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டு ரெண்டாம் தடவை இவ வேணா 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 ஏன் வேணாம்? இவ மூஞ்சில இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். அண்ணே, நான் ஒண்ணு சொல்லவா? சத்தியமா அந்த பையன் எனக்கே பிடிக்கலண்ணா. உலக அழகினா அழகி, இப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் அவ அடக்கத்தை பாத்தியா? பறவைகளை வரட்டிடலாமா? ஆளோ இவங்க வெக்கம்லாம் ஆளோ பறவை ஏன்டி இப்படி மேல போடுறீ? உலக அழகிமா மேல போடுறீ? எதையா எத்தனை பேரும் மத்தியில உட்கார்ந்து இருக்காங்க. மத்தியில எடுத்து தோல்ல ஓடி இல்ல மேல ஓடி, மேல ஓடு தொங்கிரு. ஏய் தோல்ல போட, இதாகி போச்சு, நேராகி போச்சு. தோல்ல போடு, தோல்ல ஓடி. நீங்க அம்மா பால்ல ஓடுறியா? ஏய் ஆளோ 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 சோ ஆளோ உங்க வழியாக நடிக்கும் அன்பு சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நீ தான் நிமித்தி வச்சியா? நீ வாங்க. நீ இறக்கிற, நீ அதை கூட இறக்க முடியலன்னா என்ன திட்டா இருக்க? எப்படி ஏன் வந்து மைக்க உடைக்காம விட மாட்டே இருக்கீங்க? வாங்க, இடம் ரொம்ப முக்கியமான அண்ணா. இந்த இதான் நீ அவுட் ஆனது அண்ணா. நீ ரெண்டு பொம்பளைய பார்த்தது உள்ள எல்லாம் மறந்துட்டேன், நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே அப்படி இருக்காத. ஆனா முன்னே அவங்க மறந்துடாம பாத்துக்க அண்ணா. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் இல்லையா? அப்படி யாரேனும் வருகை இருந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு என்ன அழைங்களா நம்ம அண்ணன் மூத்த வேறு வருவார். சரியா போலாமா?